கெட்ட வார்த்தை பேசுவது குறித்து இஸ்லாம் மிக தீவிரமாக எச்சரிக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும். நூல் திர்மிதி. இதிலிருந்து கெட்ட வார்த்தை பேசுவது ஒரு முஸ்லிமின் முழுமையான ஈமானுக்கு எதிரானது என்றும் அது நயவஞ்சகத்தின் பண்புகளில் ஒன்று என்றும் அறியப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களில் நற்குணமுடையவரே என்று கூறினார்கள். நூல் புகாரி. இந்த ஹதீஸ் ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நல்ல குணத்துடன் கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஓர் அடியார் அல்லாவின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசுகிறார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் விழுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் விசாரிக்கப்படும் என்றும் ஒரு தீய வார்த்தை நரகத்திற்கு இட்டு செல்லும் ஆபத்தை கொண்டிருக்கிறது என்றும் இந்த ஹதீஸ் எச்சரிக்கிறது. மறுமை நாளில் ஒரு அடியானின் தராசில் நற்குணங்களை தவிர வேறெதுவும் கனமானதாக இருக்காது. அசிங்கமான கெட்ட வார்த்தை பேசுபவனை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. சுருக்கமாக நபிமொழிகளின்படி கெட்ட வார்த்தை பேசுவது பெரும் பாவம் ஆகும். இது ஒரு நம்பிக்கையாளரின் பண்பு அல்ல, மாறாக நயவஞ்சகத்தின் அடையாளமாகும். இது மறுமையில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அல்லாஹ் அத்தகைய பேச்சாளர்களை வெறுக்கிறான் என்றும் எச்சரிக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் தனது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது.